நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. ஹல்லேலூயா. எபேசியர் 4 அதிகாரம் 30 முதல் 32 ஆகிய வசனங்களிலே, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூசணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவருக்கு பிரியமானபடி வாழ்றோமா? ஒரு நல்ல ஒரு கேள்வி. குடும்பத்திலே பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், கணவன் மனைவி உண்மையா இருக்கணும், தேவனுக்கு பிரியமானபடி வாழணும், கற்பனையை கை கொள்ளணும், சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும். நமக்கு பரிசுத்த வேதாந்தத்திலே அநேக ரகசியங்களை எழுதி கையில் கொடுத்தார். கையில் பைபிள் எடுத்து வாசிக்கணும், துதிக்கணும், ஜெபிக்கணும், இப்படி நமக்கு நிறைய சட்டம் இருக்கு. இது எல்லாம் தாண்டி நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தும் போது நம்ம குடும்பம் எந்த அளவுக்கு கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் இருக்கு என்பதை முதல்ல யோசித்து பார்க்கணும். அது என்ன அப்படின்னா, அடுத்த வசனம் நமக்கு ரெடியா இருக்கு. தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தும் போது, அவர் வேதனைப்படும் போது, அவர் கஷ்டப்படும் போது நம்ம வாழ்க்கை எப்படி ஆசீர்வாதமா இருக்கும்? சர்ச்சில் போய் ஞானஸ்நானம் எடுக்கும்போது எனக்கு பரிசுத்த ஆவி வேணும், எனக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வேணும், அக்னி அபிஷேகம் வேணும், எனக்கு ஜெப அபிஷேகம் வேணும், எனக்கு ஆவிக்குரிய 9 கனிகள் எனக்கு வேணும். நம்ம தேவனுடைய சமூகத்துல கேட்கிறோம். ஆவியானவர் நமக்குள்ள வாராரு, நமக்குள்ள தங்கியும் இருக்கிறார். அவர் நமக்குள்ள தங்கி இருக்கும் போது அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தா மட்டும்தான், அவருக்கு பிரியமானபடி வாழ்ந்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். முதல்ல நான் பேசுற எத்தனை பேருக்கு புரியுது? அதை முதல்ல கொஞ்சம் கண்டுபிடிக்கணும். இன்னைக்கு உள்ள சப்ஜெக்ட் ஒன்லி பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவரை ஒரு மனுஷன் வேதனைப்படுத்திட்டு, துக்கப்படுத்திட்டு, கஷ்டப்படுத்திட்டு நம்ம வாழ்க்கை எப்படி ஆசீர்வாதமா இருக்கும் அப்படிங்கிற சப்ஜெக்ட் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஏன்னா கால வேளையில நிறைய தேவைகள் உண்டு, நிறைய காரியங்கள். இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, நான் பரிசுத்த ஆவியானவருக்கு பிரியமானபடி வாழ்றேனா? எப்படி நம்ம தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், கை கொள்ளணும் அப்படின்னு சொல்றோமோ, அதே போல பரிசுத்த ஆவியானவருக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் எல்லாமே சக்சஸ். நம்ம எடுக்கிற எல்லா காரியமும் ஒரு வெற்றியா இருக்கணுமா? குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சி வேணுமா? சந்தோஷம் வேணுமா? நிம்மதி வேணுமா? அமைதி வேணுமா? இது எல்லாத்துக்கும் நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, நான் பரிசுத்த ஆவியானவருக்கு பிரியமானபடி நான் வாழ்றேனா? சிம்பிளா சொல்றேனே, நீதியை பின்பற்றணும், நீதி செய்யணும், நேர்மையா வாழணும், உண்மையா வாழணும். இப்படிலாம் நம்ம வாழ்ந்தா பரிசுத்த ஆவியானவருக்கு பிடிக்கும். பரிசுத்தமா வாழணும். அவர் பேரே பரிசுத்த ஆவியானவர். தேவனுடைய பரிசுத்த ஆவியை, அவர் பேரே பரிசுத்த ஆவியானவர். அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவரை ஒரு மனுஷன் கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னாலே
மற்றது எல்லாமே சக்சஸ் தான். பரிசுத்த ஆவியானவர் கண்டுபிடிச்சு, ஆமா நான் செய்யற காரியம் பரிசுத்த ஆவியானவருக்கு பிரியமில்லாத காரியம், என் இருதயத்துல நான் இப்படி தீர்மானம் எடுத்து நான் செய்யறேன், அது எனக்கு கரெக்டா இருக்கு, ஆனா இது பரிசுத்த ஆவியானவருக்கு இது பிரியம் இல்லை, இது பரிசுத்த ஆவியானவருக்கு இது பிரியம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் ஆழமா போய் கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம ஆட்டோமேட்டிக்கா பரிசுத்த ஆவியானவர்கிட்ட நம்ம பேச ஆரம்பிச்சிரும். நான் இப்படி செய்ய போறது சரியாப்பா, இது உமக்கு பிரியமான காரியமா அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் தொடர்பு கொள்ள ஆரம்பிச்சிடும். ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவியானவரோடு தொடர்பு கொள்ள ஆரம்பிச்சாச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் அவங்க எடுக்கிற எல்லா முயற்சியுமே சக்சஸ்ஃபுல் லைஃப். அந்த சக்சஸ்ஃபுல் லைஃப்குள்ள போகணும் அப்படின்னா, எனக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் அந்த ரிலேஷன்ஷிப், ஐக்கியம் எப்படி இருக்கு? நம்முடைய ஐக்கியம் பரிசுத்த ஆவியானவரோடு இருக்கும்போது வாழ்க்கை இன்பமா இருக்கும், அருமையா இருக்கும், நல்லா இருக்கும். ஆனால் அதுக்கு தடை செய்யற காரியங்கள் அடுத்த வசனம். நான் முதல்ல சொல்லிட்டேன். பிரச்சனை உள்ள காரியம் என்ன அப்படின்னா 31வது வசனம். அப்ப நம்ம என்ன செஞ்சா சரியாகும் அப்படின்னா 32வது வசனம். அந்த 3 வசனமே முக்கியமான சப்ஜெக்ட். முதல் சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஐயா, நான் எப்போ பரிசுத்த ஆவியான துக்கப்படுத்தினேன் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. நான்லாம் பரிசுத்த ஆவியான துக்கப்படுத்தலப்பா, நான்லாம் ரொம்ப பர்ஃபெக்ட், நான் ரொம்ப கரெக்டா இருக்கேன், என் பக்கம் எந்த மிஸ்டேக் இல்லை அப்படிம்பாங்க. அப்படி யாரெல்லாம் சொல்றோமோ, கீழே 2 வசனம் இருக்கு. அந்த 2 வசனத்தை நம்ம நல்ல அழகா வேதத்தை தியானிக்கும் போது நம்ம அதுக்குள்ள இருக்கிறோமா இல்லையா அதை கண்டுபிடிக்கணும். சகலவிதமான கசப்பு, சகலவிதமான கசப்பு நம்ம இதயத்துக்குள்ள யார் மேலேயாவது, அது பக்கத்து வீடா இருக்கலாம், எதிர் வீடா இருக்கலாம், சொந்தக்காரங்களா இருக்கலாம், இல்ல குடும்பத்துக்குள்ளேயே மாமியாரா இருக்கலாம், மருமகளா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம், யாரு மேலனாலும் இருக்கலாம், வேலைக்கு போற இடத்துல அங்க இருக்கிற நபர் மேல, இல்ல வேற இடத்துக்கு போகும்போது யாரு மேலெல்லாம் சகலவிதமான கசப்பு வருதோ, அப்போ முதல்ல என்ன நடக்கும் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதுதான் சப்ஜெக்ட் இன்னைக்கு. பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தி கொண்டு இருந்து, அப்புறம் எனக்கு உட்காந்து இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, அப்படி ஒரு பிரச்சனைன்னு சொல்லி உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. முதல்ல நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, என் வாழ்க்கையில சகல விதமான கசப்பு வரும்போது நான் பரிசுத்த ஆவியானவரை எந்த அளவுக்கு துக்கப்படுத்தியிருக்கேன். நம்ம யாரு மேலேயாவது ஒரு கசப்போட இருப்போம், ஏன்னா அவங்க தப்பு பண்ணியிருப்பாங்க, அவங்க மேல ஒரு மிஸ்டேக் இருக்கும், அவங்க ரொம்ப ஒரு பொல்லாத ஜனமா இருப்பாங்க, பொல்லாத மக்களா இருப்பாங்க, தீமை நிறைந்தவங்களா இருப்பாங்க, நம்மளை வேதனைப்படுத்தி இருப்பாங்க, நம்மளை கஷ்டப்படுத்தி இருப்பாங்க, சொந்தக்காரங்களா இருப்பாங்க, உன் வீட்டாரே சத்துரு சொல்லி போட்டிருக்கு, வீட்டுக்குள்ளேயே யாராவது இருப்பாங்க. யாரா இருந்தாலும் நம்ம எப்படி யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, என் இருதயத்துக்குள்ள சகலமான கசப்பு இருந்துச்சே, நான் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தி இருக்கிறேனே, அதுதான் இன்னைக்கு சப்ஜெக்ட். பரிசுத்த ஆவியானவரை நம்ம துக்கப்படுத்தி இருக்கிறோமா? சகலவிதமான கசப்பு இதயத்துக்குள்ள இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு நிம்மதியான தூக்கமும் இருக்காது, அவங்களால தேவனோடு தொடர்பு கொள்ளவும் முடியாது. ஏன்னா இதயத்துல ஃபுல்லா சகலவிதமான கசப்பை வச்சுக்கிட்டு ஒரு வெறுப்பு, ஒரு எரிச்சல், ஒரு கோபம், ஒரு மூர்க்கம், ஒரு துர்க்குணம் இதெல்லாம் உள்ள இருக்கும்போது தேவனோடு எப்படி தொடர்பு கொள்ள முடியும்? கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணேன் அப்படிம்பாங்க, ஜெபத்துக்கு பதில் வந்துட்டா அப்படின்னா அவங்களுக்கே சந்தேகமாயிரும். ஏன்னா அவங்க இருதயத்துக்குள்ள ஒரு சகலவிதமான கசப்பு, ஒரு வேதனை, ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட் உள்ள வச்சிருப்பாங்க. அவங்க எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க பிரதர், எங்க சொத்தை எழுதி வாங்கிட்டாங்க, நகையை வாங்கிட்டு தரல, பணம் வாங்கிட்டு தரல, அவங்க எங்களை தப்பா பேசிட்டாங்க, அவங்களால நாங்கள் ரொம்ப நிந்தைகள், அவமானங்கள், ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம்.
அதனால என் குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு, என் வாழ்க்கை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அப்படின்னு சொல்லி அந்த சகலவிதமான கசப்பு உள்ள வந்து செட்டில் ஆகிருக்கும். ஒரு 10 வருஷம் ஆயிருக்கும். கசப்பு எத்தனை வருஷமா இருக்கு அப்படின்னா 10 வருஷமா இருக்கு. யார் மேல? சில நேரத்துல புருஷன் மேல, இல்ல மாமியார் மேல, இல்ல மருமக மேல 10 வருஷமா சகலவிதமான கசப்பு உள்ள இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு அன்பே இருக்காது, மன்னிக்கிற சுபாவமே இருக்காது, இரக்க குணம் இருக்காது, விட்டு கொடுக்கிற குணம் இருக்காது, வைராக்கியமா இருப்பாங்க. இதெல்லாம் ஏன் காலையில நம்ம இந்த சப்ஜெக்ட் எடுத்து பேச வேண்டியிருக்கு அப்படின்னா, நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா என் வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து வரணும், என் இருதயத்துக்குள்ளே பரிசுத்த ஆவியான் இருக்கணும். பரிசுத்த ஆவியான ஒரு மனுஷன் துக்கப்படுத்துறான் அப்படின்னாலே எங்கேயோ கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்கன்னு அர்த்தம். அது எங்கேயோ அப்படின்னா எங்க? சகலவிதமான கசப்பு. இந்த சகலவிதமான கசப்பு எத்தனை வருஷமா இருக்கு? 15 வருஷமா இருக்கு, 30 வருஷமா இருக்கு, 25 வருஷமா இருக்கு. எப்படி சொல்லணுமா? சொல்றேன். ஒரு குடும்பத்துல சின்ன வயசுல அந்த பையன் அம்மா அப்பா வார்த்தை கீழ்ப்படியில. உடனே அம்மா இந்த மாதிரி இப்படி செய்யாத அப்படின்னு சொல்லி கடிந்து கொள்ளும்போது அந்த பையன் அம்மா மேல கோவப்பட்டு ரொம்ப வருஷமா பேசலையாம். அந்த தாயார் துக்கத்தோடு ஜெபிக்க வந்தாங்க. என்னம்மா ஜெபம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என் பையன் என்கிட்ட பேசினா போதும், ரொம்ப வருஷமா என்கிட்ட பேச மாட்டேங்க அப்படின்னாங்க. அவங்களுக்காக ஜெபிக்க கற்றுக் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். அதை ஏன் சொல்ல வேண்டியது அப்படின்னா, ரொம்ப வருஷமா பையன் பேசாம இருக்கான். அந்த பையனுக்குள்ள என்ன போயிட்டு அப்படின்னா கசப்பு. எங்க அம்மா என்னைய சத்தம் போட்டாங்களே, அதனால தாங்கி கொள்ள முடியல, வைராக்கியமா மாறிட்டு, லாஸ்ட் அம்மா மேலே ஒரு கசப்பா மாறிட்டு, வெறுப்பா மாறிட்டு. இது அம்மாவுக்கும் பையனுக்கும் உள்ள காரியம். இன்னொரு வீட்டுல கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை வந்துச்சு. ரொம்ப வருஷமா பேசாம இருக்கிறாங்க. என்ன ஜெப குறிப்புன்னு சொல்லி கேட்டா, எனக்கு ஒரு வாலிப மகள் இருக்கா, வாலிப பையன் இருக்கான். கணவன் மனைவி வீட்டுக்குள்ள நாங்க 2 பேரும் பேசாம இருக்கோம். ரொம்ப வருஷமா பேசாம இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷம் கிட்ட சொன்னாங்க கணக்கு. என்னன்னு சொல்லி கேட்கும்போது, கல்யாணம் முடிஞ்ச ஒரு 3-4 வருஷத்துக்குள்ள எனக்கும் என் கணவருக்கும் சண்டை வந்துச்சு. என் வீட்டுக்குள்ளதான் இருக்காரு, ஆனா பேச மட்டும் மாட்டாரு. எங்க வீடு ஒரு நரக மாதிரி இருக்கும் அப்படிங்க. என்னன்னு சொல்லி கேட்கும்போது, பிள்ளை எல்லாம் பேசுது, ஆனா கணவர் மட்டும் பேச மாட்டார். அந்த தாய் கண்ணீரோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். பரிசுத்த ஆவியர் எப்படி துக்கப்படுவார்? கல்யாணம் முடிச்சு வைக்கும்போது 2 பேரும் ஒரே சரீரம். அதுக்கப்புறம் ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு பிரச்சனை வரும்போது, குடும்பத்துக்குள்ள ஒரு சண்டை வரும்போது பிரிஞ்சு போயிருந்தாங்க. டைவர்ஸ். யாரு துக்கப்படுவார்? பரிசுத்த ஆவியான துக்கப்படுவார். பரிசுத்த ஆவியான துக்கப்படும் போது அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? நம்ம அதை கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. பரிசுத்த ஆவியான துக்கப்படுத்தினதுக்கு அப்புறம் அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? நம்ம அதையும் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதனால அந்த சகல விதமான கசப்பு உள்ள வந்த உடனே ஒரு பிரிவினை, அதுக்கப்புறம் பார்த்தா பேசாம வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நிறைய வீட்டுல மருமகள் மாமியார் பேசாம இருக்கிறாங்க. என்னன்னு கேட்டா, ஏதோ ஒரு காரியம், ஒண்ணு இவங்க பக்கமா இருக்கலாம், இல்ல அவங்க பக்கமா இருக்கலாம், ஆனா பேசாம இருக்கிறாங்க. அதான் கஷ்டமா இருக்கு. நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. ஒரு மனுஷன் யாரை துக்கப்படுத்துறாங்க அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்துறாங்க. அதனால அந்த சகலமான கசப்பு அப்படின்னால ஒரு பெரிய சப்ஜெக்ட். பைபிள்லயே நம்ம நிறைய பாயிண்டா எடுத்து பேசும்போது, இந்த கசப்பு அப்படின்னு வரும்போது தேவனுடைய கிருபையை முதல்ல இழந்து போயிருவாங்க. சகலவிதமான கசப்பு இருந்துச்சு அப்படின்னா பேய்த்தனத்துக்கு அடுத்ததுன்னு சொல்லி யாக்கோபு நிருபத்துல எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல எதுல சிக்கி கொள்றாங்க அப்படின்னா, கசப்பு, வைராக்கியம், விரோதம், பகை, எரிச்சல்,
இது நிறைய வீட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை சொல்லிட்டு இருக்கிறேன். இதனால என்ன ஆகும் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானது துக்கப்படுத்திட்டு இருக்கிறாங்க. முதல்ல நம்ம ஜெபம் பண்ணி கேட்கிறோம், எனக்கு பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேணும், பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்புங்க, எனக்கு பரிசுத்த ஆவியானவர் வேணும், எனக்கு பரிசுத்த ஆவியானவர் தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்கிறோம். பெற்றுக்கொண்ட பின்பாக ஆவியானவர் நமக்கு கற்றுத் தரும்போது இந்த சுபாவங்கள் மாறணும், இந்த குணங்கள் மாறணும் அப்படின்னு சொல்லும்போது பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம கீழ்ப்படிந்தால் மட்டும்தான் அடுத்த ஸ்டெப் வளர முடியும். நான் சொல்றேன், எத்தனை பேருக்கு புரியுது? ஏன்னா இது ஒரு பெரிய பிரச்சனை. நம்ம நினைப்போம் மற்றதான் நினைப்போம், ஆனா முதல் பிரச்சனை எங்கப்பா இருக்கு அப்படின்னா, பரிசுத்த ஆவியான துக்கப்படுத்துறது தான் பெரிய பிரச்சனை. இது சாதாரண பிரச்சனை கிடையாது. பரிசுத்த ஆவியான துக்கப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன செஞ்சாலும் சரி, அதுல பரிசுத்த ஆவியானோட துணை இருக்காது. இப்ப நானே இருக்கிறேன், என் இதயத்துல ஒரு கசப்பு இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்? நான் ஏதோ ஒரு காரியத்தை யோசித்துட்டு இருப்பேன். நான் யார் மேலேயாவது ஒரு கசப்பு இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? என்னையால ஜெபிக்க முடியாது. நான் கையில பைபிள் எடுத்து வாசித்தாலும் என் இதயத்துல இந்த கசப்பு அது ஒரு பெயின் மாதிரி இருக்கும். அதை உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பேன், இங்க இப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி செஞ்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லி அந்த கசப்பு, வைராக்கியம், விரோதம் இதெல்லாம் உள்ள வந்துட்டு அப்படின்னா நான் யாரை துக்கப்படுத்திட்டு அப்படின்னா பரிசுத்த ஆவியான துக்கப்படுத்திட்டு இருக்கிறேன். நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சில குடும்பத்துல எல்லாம் இப்பதான் யோசித்து பாக்குறீங்க, ஆமா பிரதர், நாங்கெல்லாம் அப்ப பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தி இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி யோசித்து பாக்குறீங்க. இந்த கசப்பு சின்னதா தான் தெரியும், ஆனா முழு சரீரத்தையும் கர்த்தருக்கு பிரியமில்லா சரீரமா மாத்திரும். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே இந்த கசப்புனால முதல் ஸ்டெப் என்னன்னா கிருபையை இழந்து போயிட்டு இருக்கிறாங்க. ரெண்டாவது, பரிசுத்த ஆவியான துக்கப்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஐயா, நான் பரிசுத்த ஆவியான துக்கப்படுத்தின என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? நானே கொஞ்சம் நம்மளை நார்மலா யோசித்து பார்ப்போமே, இப்படி ஒரு கேள்வி கேட்டு யோசித்து பார்ப்போமே. இப்ப நானே இருக்கிறேன், என் இதயத்துக்குள்ளே சகலவிதமான கசப்பு இருக்கு, கிருபை இழந்து போயிட்டு இருக்கிறேன், பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்திட்டே இருக்கேன். என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒரு தனி மரமா இருக்கும். கர்த்தரை விட்டு தள்ளி போய் ஏதோ ஒரு காரியத்துல அடிமையில போய் சிக்கி கொள்வான். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல ஏன் அடிமையில இருக்கிறாங்க, எதனால புலம்பிட்டு இருக்கிறாங்க, எதனால வேதனைப்படுறாங்க அப்படின்னா, இருதயத்துக்குள்ளே சகலவிதமான கசப்பு. அது யாரு மேலனாலும் எதுக்குனாலும், அது ஃப்ரெண்டும்பாங்க, சில நேரத்துல கூட இருக்கிறவங்க அப்படிம்பாங்க, ரொம்ப வருஷமா பழகி இருப்பாங்க, அவங்க ஏமாத்தி இருப்பாங்க, ஏதாவது நடந்திருக்கும். அதுக்கப்புறம் இது எல்லாமே எங்க ஸ்டோரேஜ் ஆயிரும் அப்படின்னா இருதயத்துக்குள்ள. அது கசப்பா மாறி, வெறுப்பா மாறி, பகையா மாறி, விரோதமா மாறி, எரிச்சலா மாறிடும். அதுக்கப்புறம் பார்த்தா கோபமா மாறிடும், மூர்க்கமா மாறிடும். அப்புறம் கூக்குறவங்க பார்த்தாலே கத்தி பேசுவாங்க, தூசணமான வார்த்தை வாயில வந்துடும். இருதயம் பார்த்தா துர்க்குணமா மாறிடும். நான் சொல்றேன், எத்தனை பேர் புரிஞ்சிருக்கு? ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியான துக்கப்படுத்தியாச்சு அப்படின்னா ஆவியில வளர முடியாது. ஐயா, நான் ஆவியில வளரணும் அப்படின்னு சொல்லி யாராவது கர்த்தருடைய கிருபையினால காலை வெள்ளன்னு செய்தி கேட்டால், உங்க இருதயத்துக்குள்ளே யாரு மேலெல்லாம் கசப்பு, வெறுப்பு, எரிச்சல், கோபம் இதெல்லாம் உள்ள கிடக்கு, இதை முதல்ல கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிச்சா மட்டும்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் வளரணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களோ டக்குன்னு வளரலாம், உடனே வளரலாம். பண ஆசை இருக்கக்கூடாது, பொருளாசை இருக்கக்கூடாது, மண்ணாசை இருக்கக்கூடாது, உலகத்தின் மேல எது மேலேயுமே ஐக்கியமாவோ அடிமையாவோ பிரியமாவோ இருக்கக்கூடாது. என் இருதயத்துக்குள்ளே பரிசுத்த ஆவியான இருக்கணும் அப்படின்னா கர்த்தரை விட்டு தள்ளி போற எந்த ஒரு காரியமும் என் வாழ்க்கையில தொடரக்கூடாது. பரிசுத்த ஆவியானுக்கு நான் பிரியமானபடி நடக்க ஆரம்பிச்சாச்சு அப்படின்னா என் வாழ்க்கை மனரம்யமா இருக்கும்.
32வது வசனம் அழகா எழுதப்பட்டு, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இன்னைக்கு பெரிய பிரச்சனையே என்ன அப்படின்னா, மன்னிக்கிறது தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன் பாவத்தை மன்னிங்க சொல்லி அழகா நம்ம முழங்கால் போட்டு தேவனோட சமூகத்துல தாழ்த்தி கேட்கிறோம். என் பாவத்தை மன்னிங்கப்பா, என் அக்கிரமத்தை மன்னிங்கப்பா, என் மீறுதலை மன்னிங்க, உம்மை விட்டு நான் தள்ளி போயிட்டேன், எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிங்க 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 சொல்லி நம்ம தேவனோட சமூகத்துல பல முறை நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் நம்ம இருதயத்துக்குள்ள சகலமான கசப்பு இருக்கான்னு சொல்லி கேட்டா, இப்பதான் நிறைய பேர் முதல்ல யோசிப்பாங்க. ஆமா பிரதர், நாங்க ஜெபம் பண்ணும்போது எங்க பாவத்தை மன்னின்னு சொல்லி கேட்கிறோம். ஆனா நாங்க மற்றவங்களுடைய பாவத்தை மன்னிக்காம இருக்கிறோமே அப்படி சொல்லி இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல. அது என்ன, கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல அப்படின்னா, பிதாவாகி தேவன் தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக தந்தருளி உலகத்தில் இவ்வளவாக அன்பு கூர்ந்தார். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சரா ஏற்றுக்கொள்ளும் போது, மாம்சத்துல வந்த இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சரா ஏற்றுக்கொள்ளும் போது, உலக இரட்சகரை ஏற்றுக்கொள்ளும் போது, ஏன் பாவத்துக்காக தான், ஏன் அக்கிரமத்துக்காக தான் அவர் சிலுவையிலே எல்லாவற்றையும் சுமந்தார். நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக நொறுக்கப்பட்டார். அவரை சொந்த இரட்சரா ஏற்றுக்கொண்டு, ஆமாப்பா என் பாவத்தையெல்லாம் நீங்க சிலுவையில சுமந்தீங்க, என் சாபத்தையெல்லாம் நீங்க சிலுவையில சுமந்தீங்க, என் அக்கிரமத்தை எல்லாம் நீங்க சிலுவையில சுமந்தீங்க. இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சரா ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய பாவத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையில சுமந்தார். பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவுக்குள் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். மன்னிக்கிற இருதயம் வேணும். இன்னைக்கு செய்தினுடைய ஒரு முக்கியமான கட்டம் என்ன அப்படின்னா, மன்னிக்கிற இருதயம் நமக்குள்ள இருக்கா? மன்னிக்கிற இருதயம் இருந்துச்சு அப்படின்னா துர்க்குணம் அங்க இருக்காது, ஒரு கெட்ட குணம் அங்க இருக்காது, தூசணமான வார்த்தையும் வராது, கூக்குரலும் சத்தம் போட்டு பேசவும் மாட்டாங்க, மூர்க்கமும் அங்க இருக்காது, கோபமும் அங்க இருக்காது, சகல விதமான கசப்பும் இருக்காது. இதெல்லாம் யாருக்கு இருக்காது அப்படின்னா, மன்னிக்கிற இருதயம் நமக்குள்ள இருக்குமானால், அந்த 31வது வசனம் அழகா போட்டிருக்குல்ல, அதெல்லாம் நமக்குள்ள இருக்காது. இதை எப்படி பிரதர் சொல்றீங்க அப்படின்னா, கர்த்தருடைய கிருபையினாலே ஆவியான நிறைய காரியங்கள் கற்றுக் கொடுக்கும்போது தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆரம்பிச்சேன். தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும் போது, ஆவியானவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது என் வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் தந்தார். இருதயத்துக்குள்ளே சமாதானத்தை தந்தார். பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்ய ஆரம்பித்தார், துணையா இருக்கிறார். நம்ம கூட பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்தால் போதும். சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள் என்று வேதம் சொல்லுது. நம்பி 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 ஏமாந்து என்னை ஏமாத்திட்டாங்களே, என்னை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இருதயம் பார்த்தா கசப்பா மாறிடும். என்னை ஏமாத்திட்டாங்க அப்படி சொல்லி கசப்பா மாறிடும். யாரு மேலேயும் கசப்பு வேண்டாம். நமக்கு பரலோகம் ரெடியா இருக்கு. நம்ம பரலோகத்துக்கு போகணும். இமை பொழுதுல மறுரூபமாகப்படணும். கர்த்தருடைய வருகையில காணப்படணும். அதனால நமக்கு பரலோகத்துக்கு போகணும். பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்த வேண்டாம். அது முதல் பாயிண்ட். கசப்பு இருந்துச்சுன்னா ஆவியானவர் துக்கப்படுவார். கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூசணம், மற்ற எந்த துர்க்குணம் உங்களை விட்டு நீங்க கடவுது. இதெல்லாம் நீங்க கடவுது அப்படின்னா வெளியில பேரணும். நீங்கன்னா மட்டும்தான்
நம்ம பரிசுத்த ஆவியானவருக்கு பிரியமானபடி வாழ்றோம்னு சொல்லி அர்த்தம். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். மன்னிக்கிற இருதயம் நமக்குள்ள இருக்கும் என்றால் நமக்குள்ள பரிசுத்த ஆவியும் இருக்கிறார்னு அர்த்தம். சரி, இப்போ இன்னொரு கேள்வி. இது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். அந்தகார கிரியைகளுக்கு கடிந்து கொள்ளும் சொல்லி போட்டிருக்கு. எபேசியர்ல இருக்கு. எப்படி இருக்கு அப்படின்னா, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 11 எழுதப்பட்டிருக்கு. கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள் சொல்லி போட்டிருக்கு. நம்ம சில நேரத்தில் சில காரியங்கள், சில நபர்கள், சில தேவையில்லாமல், அதாவது தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் அவங்க கூட நம்ம பழகலாம். கர்த்தர் பிரியம் இல்லாமல் துன்மார்க்கமான வாழ்க்கையாக இருக்கும். அப்படிப்பட்ட ஜனங்களை விட்டு நம்ம பிரிந்து தேவனுக்கு பிரியமானபடி பரிசுத்தமாக வாழ்ந்துட்டு இருப்போம். அது வேற. கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். நம்ம இருதயத்துக்குள்ள கசப்பு இருக்கக்கூடாது. ஆனால் நம்ம தேவனுக்கு பிரியமானபடி பரிசுத்தமாக வாழணும். அதனால் நம்ம பரிசுத்தமாக வாழ்ந்தால் மட்டும்தான் நம்ம பரலோகத்துக்கு போய் சேர முடியும். இருதயத்துக்குள்ள கசப்போ, வெறுப்போ, பகையோ, எரிச்சலோ, கோபமோ, மூர்க்கமோ எதுவும் நமக்கு வேண்டாம். நம்மளும் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கும்போது மன்னிக்கிற ஒரு இருதயம் நமக்கு வேணும். மன்னிக்கிற சுபாவம் வேணும். மன்னிக்கும் போது தான் நம்ம தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லி மற்றவங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஜெபம் முடிப்போமா? இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிற சொல்கிறோம்ப்பா. புதிய நாளுக்கான சில கிருபைக்காக 1000 மடங்கு உங்களுக்கு நன்றி செலுத்திடும்ப்பா. கேட்ட சத்தியத்தின்படி பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துறதுக்கு எங்களோட வாழ்க்கையில் ஏதாவது சின்ன சின்ன காரியம் இருந்தால் எல்லாவற்றையும் நீக்கிருங்க. எங்கள் இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. பரிசுத்த ஆவியாருக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும். மன்னிக்கிற ஒரு இருதயங்கள் தாங்கப்பா. கசப்பான காரியம் எங்களுக்குள்ள ஏதாவது இருந்தால் எடுத்து போட்டுருங்க. இந்த நாளை ஆசீர்வதித்தாங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க, அக்னி அபிஷேகத்தால் நிரப்புங்க, வரங்களால் நிரப்புங்க, கனிகளிலால் நிரப்புங்க. பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுகிற குடும்பங்களை கர்த்தர் 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிங்க. வெளியில் புறப்படுறாங்க, முன்னும் பின்னுமாக தேவ தூதரை நிப்பாட்டுங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு வியாதியோடு ஜெபிக்கிற குடும்பங்களை கர்த்தர் தொட்டு சுகமாக்கித்தாங்க. உம்முடைய தலைமுள்ள கரத்தினாலே தொட்டு பரிபூர்ணமாக சுகமாக்கித்தாங்க. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொல்லியிருக்கீங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம். குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து கர்த்தர் தீர்காயுசு தந்து ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் கர்த்தருக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும். பரிசுத்த ஆவியானுக்கு பிரியமானபடி வாழணும். தேவனுடைய கரத்துக்குள்ள அடங்கியிருக்கணும். இந்த நாளைகளுக்கு ஆசீர்வதித்தாங்க. உங்கள் நாமம் மட்டும் எவ்வளோட்டும் எல்லா காரியத்திலையும் கர்த்தர் பிரியமானபடி வாழ்ந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும். இந்த நாளிலும் இணைந்துகிற குடும்பங்களை கர்த்தர் 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிங்க. காலை வேளையில் வெளியில் புறப்படுறாங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்காங்க, கர்த்தர் ஏற்ற துணையை தாங்க. கற்பத்தினியாக ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனமருங்க. வேறு இடத்துல ஜெபிக்கிறாங்கப்பா. அவங்க இருக்கிற இடத்துல தேவ சமாதானத்தால் நிரப்பி ஆசீர்வதிங்க. உங்கள் பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருங்க. உங்கள் கரம் கர்த்தர் விசேஷமாக கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிக்கணும்ப்பா. உங்கள் கரம் பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். கர்த்தர் கூட இருங்க. அப்பிரயோஜனமான ஊழியக்காரன்ப்பா. தேவன் அருளி அப்போ மினிஷனில் கர்த்தர் ஆசீர்வதிங்க. துதி கன மகிமையெல்லாம் ஒருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமேன். தேவனுக்கே மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தராய் இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, என் பேர் ரவிராஜ். தேவனாரில் எப்போ மினிஸ்டனுக்கு ஜெபித்து கொள்ளுங்கள். 9363064181 என்ற நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.